Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு place தான் பார்க்க போறோம். ஒரு சூப்பரான வீடியோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இங்க நாங்க இருக்க ஏரியா கிட்ட இதுவரைக்கும் நாங்க வந்து இந்த ஏரியா கிட்ட தான் இருந்திருக்கோம். ஒரு 6 இயர்ஸ் ஆகுது இந்த லொகேஷன் வந்து பார்த்ததே கிடையாது. சோ பார்த்தது ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ அந்த லொகேஷன் தான் வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த லொகேஷனோட நான் உங்களுக்கு வந்து டீடைலா ஷேர் பண்றேன். சோ இந்த வின்டர் டைம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறப்பவே பக்காவாக எல்லாம் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸு, அதுக்கப்புறம் க்ரில் பண்ணலாங்கிறதுக்காக க்ரில் பண்ணுறதுக்கும் எடுத்து போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விறகு டோட்டலாகவே அவுட் சைடு ஏரியா தான். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வந்து விறகெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு க்ரில்லிங்கெல்லாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ இதை எல்லாமே எடுத்து ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்புறோம். நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரைமி ரோடு போகிற வழியில் தான் இருக்குது. இது வந்து நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். இது வந்து பார்க்கா இல்லை அவுட் சைடு ஏரியாவா எதுன்னே சொல்ல முடியாது. பாருங்கள் எவ்வளோ கார்ஸ்லாம் நிற்குன்னு. நாங்கள் வந்து ரோட்டில் போகிறதுக்கு ஒரு சைடில் தான் வந்து இந்த கார்லாம், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. போக போக லேட் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ரௌட் அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வரவங்கள விட ஃபேமிலியாக வரவங்க தான் ரொம்பவே அதிகம். நாங்கள் வந்து இந்த லொக்கேஷன் தான் சூஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த அடுப்பெல்லாம் வச்சு குக் பண்ணது, க்ரில் பண்ணுறது, கேம்ப் ஃபயர் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இதில் வந்து லென்த்தியாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும். இது உள்ளே வந்து போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ரீ தான். இதில் வந்து நம்ம கார் வச்சு ட்ரைவ் பண்ணி கூட போயிட்டு வரலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ நைட் டைம் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆனதுனால உள்ளே ரொம்ப போக முடியலை. நெக்ஸ்ட் இது போனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா க்ரில்லு, கேம்ப் ஃபயர்லாம் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இதில் என்ன எழுதிருக்குன்னு தெரில, எனக்கு அரேபிக்கில் இருந்ததுனால. இதில் பாருங்கள் சூப்பராக இருக்குது லொக்கேஷன் எல்லாமே. வந்த எல்லாருமே வந்து கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த வின்டருக்கு வந்து அந்த மாதிரி நெருப்பெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இங்கே வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். விறகு வந்து நீங்களே வந்து அந்த நீங்கள் இருக்க ஏரியாவில் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் இயர்லியராக வந்து தேடினா கிடைக்கும். எல்லா பிளானும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொண்டு வந்தோம். இங்கே பார்க்குக்கு ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணி கொண்டாந்தாச்சு. அதுக்கப்புறம் டீ, ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு தேவையானது, பசங்க விளாடுறதுக்கு மேட்டு எல்லாமே இட்டு வந்தாச்சு. பார்த்தா க்ரில் பண்ணுறதுக்கான அந்த க்ரில்லரை எட்டு வரல, அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷுக்கு வந்து அலுமினியம் ஃபாயிலில் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த ரெண்டுமே வந்து எட்டு வரல. அது இல்லாமல் எப்படி க்ரில் பண்ணனே தெரியவே இல்லை. ஸோ இப்போது இது சரௌண்டிங்கில் இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஷாப் எதுவுமே கிடையாது. நம்ம போனாலும் சுற்றி தான் போகணும், நம்ம வரனாலும் சுற்றி தான் வரணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ ஏதாவது செட் ஆச்சுன்னா க்ரில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸு, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்போ கொஞ்சம் நேரம் பசங்கள்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகலான் இருக்கோம். இப்போ தான் பிள்ளையார் துளியே போட ஆரம்பிச்சிருக்கு. காட் கிரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொண்டு போகலை எதுவுமே. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேனும் கிடச்சிது, கூடவே வந்து அலுமினியம் ஃபாயிலுமே கிடச்சிது. ஸோ அங்கே உள்ள ஒமானிஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாபக்யூ அப்புறம் தவாலாம் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஃபிஷ்ஷு தான் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருந்தோம். வீட்டிலேருந்தே மேரினேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது வந்து துணா ஃபிஷ்ஷு, சூரா மீன் சொல்லுவாங்கள்ல அதுதான். ஏன்னா அது வந்து நம்ம க்ரில் பண்ணாலும் நல்லா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். டேஸ்ட்டுமே மசாலா எல்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி கொண்டு வந்தேன்.
ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே. கீழே வை பெட்ரோல் கீழே. ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே வந்து க்ரில்லுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது வந்து இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கோகோனட் ஆயிலில் அந்த ஃபிஷ்ஷையும் வந்து தவா ஃப்ரை பண்ணேன். அட் அ டைமில் வந்து 3 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அலுமினியம் ஃபாயிலில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து குக் ஆயிடுச்சு. தவாவில் இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கூடவே கார்லிக்கும் போட்டு சுட்டு சாப்பிட்டோம். ஓகே. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஹீட் நல்லா இருக்குமா? டின்னர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம தவாவில் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷும் கூடவே வந்து ஹம்மூஸும் கூடவே வந்து குக்கும்பர்லாம் கொண்டு போயிருந்தோம். இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குபூஸ் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து தவா ஃப்ரை பண்ணதெல்லாம் வந்து காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபாயிலில் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சதை வந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் மசாலாவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அகெயின் வந்து உள்ளே வந்து அந்த ஃபயர்லேயே கங்குலே வெந்துட்டுருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒரு டின்னர் தான் சொல்லணும், நல்ல மியூசிக்கோட சாப்பிட்றதுக்கு. சூப்பர் பாப்பா. நம்ம ஃபாயிலில் வச்சு க்ரில் பண்ண ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மசாலா எல்லாம் நல்லா ஊறி நல்லா கரெக்டாக வந்து க்ரில் ஆகிருந்தது. துனா ஃபிஷ்ங்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாகவும் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டெல்லாம் தட்டி டான்ஸ்லாம் போட்டு மியூசிக்கோட சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கார்லேயும் சவுண்டு மியூசிக்லாம் கொடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக வந்தோம். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தீங்கன்னா பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரில் பண்ணுறதா இருக்கட்டும், குக் பண்ணி கூட இங்கே சாப்பிட்லாம். ஏன்னா ஒமானில் வந்து நம்ம அவுட் சைடு பாபக்யூ, அவுட் சைடு குக்கிங்லாம் வந்து அலோடு கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கேற்ற இடம் தான் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கேதர் ஆகிறப்ப என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்தோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சது ஒன்று, ஆனால் அதில் வந்து டபுள் மடங்காக வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். பசங்களுமே ரொம்ப ஹாப்பி. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இதோட லொக்கேஷனையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த இடம் நீங்கள் இந்த ஏரியா நியரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பாய்.